வணக்கம், உங்கள் மகன் எலக்ட்ரிஷியன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர் வந்து கம்ப்ளைண்ட்டுங்க. இது ஒரு மாவு அரைக்கிற மில்லு. அங்கே வந்து கம்ப்ளைண்ட்டு. இந்த ஒயரிங் ஃபுல்லாகவே நான் தான் பண்ணியிருந்தேன். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருந்தேன். இப்போ இதை வந்து மோட்டர் ஓடலின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. போய் செக் பண்ணி பார்க்குறப்போ பவர் ஃபேக்டர் வந்து எரிஞ்சிருச்சுங்க. பவர் ஃபேக்டர் வந்து எதனால் எரிஞ்சிருக்குன்னா, ஏதோ ஒரு ஃபேஸ் கட் ஆகிருக்கும். அது தெரியாமல் இவங்க மிஷின் ஓட்டி இருக்கிறதுனால பவர் ஃபேக்டர் வந்துட்டு அவுட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம புது பவர் ஃபேக்டரும் கூட போட்டோம். இப்போ இன்ஜினியர் ஒருத்தர் நமக்கு தொடர்ந்து கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்காருங்க. என்னென்னா, நீங்கள் கேஸ் லைனெல்லாம் போய் பண்ணுவீங்களா, எங்களால் தான் பண்ண முடியும் அப்படின்னு போட்டிருந்தாரு. நான் ஏன்டா நட்டு ராத்திரியில் சுடுகாட்டுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. எனக்கு எதுக்கு அந்த வேலை, என்ன சுற்றி இருக்கிற வேலையை என்னால் செய்ய முடியறதில்ல. ஸோ இப்போ டாப்பிக்கு என்னென்னா, பவர் ஃபேக்டர் சேஞ்ச் பண்ணிவிட்டு வோல்டேஜ் செக் பண்ணி பார்த்தோம். எல்லாமே 400 பக்கம் வந்துச்சு. ஓகே அப்படின்ட்டு இப்போ மிஷினை ஸ்டார்ட் பண்ணுறோம். மிஷின் நல்லாவே ஓடுது. இந்த பவர் ஃபேக்டர் ஏதாவது ப்ராப்ளம் ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு அது எதனால் ப்ராப்ளம் ஆகுதுன்னு கண்டுபிடிங்க. இங்கே வந்து ஒரு ஃபியூஸ் கேரியரில் வந்துட்டு இப்போ கண்டினியூட்டி சரியாக கிடைக்காம அந்த ஃபேஸ் வரல, அவ்வளோதான். அதை செக் பண்ணாமல் எவ்வளோ பவர் ஃபேக்டர் மாட்டினாலுமே வேஸ்ட்டு தாங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.